இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மலேசியர் சாமிநாதனுக்கு இன்று சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை ஒத்திவைப்பார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மலேசியர் சாமிநாதனுக்கு இன்று சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்த கடைசி நேரத்தில் அவர் சார்பில் செய்யப்பட்ட மனு நேற்று நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று காலையே அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை அப்படி எதுவும் செய்திகள் வரவில்லை என்பதால் மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. ஒருவேளை சிங்கப்பூர் அதிபருக்கு சாமிநாதன் அனுப்பிய கருணை மனுவால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குமோ என்ற யூகங்களும் எழுந்துள்ளன. உண்மை நிலவரம் குறித்து முன்னாள் வழக்கறிஞர் ரவியை தொடர்பு கொண்ட போது அவருக்கும் உறுதியான தகவல்கள் எதுவும் தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை துறையிடம் இருந்து தகவல்கள் உறுதியானதும் மேல் விவரங்கள் தெரிவிக்கப்படும் என கூறியுள்ள அவர், இதனிடையே சாமிநாதனுடைய குடும்பத்தினரும் நெருக்கடியான அழுத்தத்தில் இருப்பதாக அறியப்படுகின்றது. தற்கொலையில் ஆண்களே முன்னணி, ஆக மோசம் ஸ்லாங்கூரில் என ஹன்னாயோ தகவல். நாட்டில் ஆண்களே தற்கொலையில் அதிகம் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 40 வயதுக்கு கீழ்பட்ட வேலை செய்வோரே அதில் முன்னணி வகிப்பதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். பதிவான 5857 தற்கொலை சம்பவங்களில் 80 விழுக்காட்டுக்கும் மேல் ஆண்களை உட்படுத்தியுள்ளது என்றார் அவர். இது கவலை அளிக்கும் பிரச்சனையாக மாறி வருவதாக அவர் சொன்னார். இவ்வேளையில் முதியோருடன் சிறார்களும் தற்கொலையில் ஈடுபடுவதாக தரவுகள் காட்டுகின்றன. மாநிலம் வாரியாக பார்த்தால் ஸ்லாங்கூரில் தான் தற்கொலை சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ளன. ஜொஹூர், கோலாலம்பூர், பினாங்கு ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இந்நிலையில் தற்கொலைக்கான சாத்தியங்களையும் அறிகுறிகளையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அசம்பாவிதங்களை தடுப்பதோடு உரிய உதவிகளை வழங்க ஏதுவாக அமைச்சு குவிக் கைடு என்ற வழிகாட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் தற்கொலைக்காக அறிகுறிகளை கண்டறிந்து ஆரம்பகட்ட உதவிகள் வழங்குவது மீதான வட்டமேசை கூட்டத்திற்கு பிறகு ஹன்னாயோ இந்த விவரங்களை வெளியிட்டார். சிறு வயதில் பெரிய மனம், கிறிஷ் ஹரனுக்கு 2025 சிறார் சிறப்பு விருது. நாட்டின் இளம் எழுத்தாளர்களில் ஒருவரான கிறிஷ் ஹரன் நாயர் ராமகிருஷ்ணன் நாயர் 2025 ஆண்டுக்கான சிறார் சிறப்பு விருதை வென்றுள்ளார். இளம் வயதிலேயே எழுத்து பணியில் தீவிரம் காட்டுவதோடு நன்கொடை அளிப்பதிலும் சிறந்து விளங்குவதன் அடிப்படையில் 12 வயது அம்மாணவருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. தலைநகர் மேர்டேக்கா அரங்கில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிறார் தின கொண்டாட்டத்தின் போது பிரதமரின் துணைவியார் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் அவர்களின் கையால் கிறிஷ் விருது பெற்றார். தான் எழுதிய மிஸ்டீரியஸ் வார் இன் த டீப் புத்தகத்தின் விற்பனை மூலம் கிடைத்த 7000 ரிங்கிட் தொகையை அப்படியே YSIJ எனப்படும் ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளதே அவரின் சிறப்பாகும். இதன் மூலம் YSIJ அறக்கட்டளைக்கு பங்களித்து ஆக இளைய நன்கொடையாளராகவும் புத்தக விற்பனை மூலம் ஆக அதிக நன்கொடை அளித்த சிறாராகவும் மலேசிய சாதனை புத்தகத்தில் அவர் இடம் பிடித்துள்ளார். விருது பெற்றதில் பெருமிதம் தெரிவித்த கிறிஷ் தொடர்ந்து எழுதுவதோடு பிற குழந்தைகளையும் சமூக பொறுப்பை ஏற்க ஊக்குவிக்க விரும்புவதாக கூறுகிறார். புலாவ் பேராக்கின் படகு வடகிழக்கு கடற்கரையில் படகு மூழ்கிய சம்பவத்தில் 18 பேர் மீட்பு, ஒருவர் மரணம். புதன்கிழமை இரவு புலாவ் பேராக்கின் வடகிழக்கு கடற்கரையில் ஒரு படகு மூழ்கும் தருவாயில் இருந்த சம்பவத்தை தொடர்ந்து தேடல் மற்றும் மீட்பு குழுவினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 19 பேரை வெற்றிகரமாக மீட்டனர். மொத்தம் 18 பேர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மற்றொருவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அரசு மலேசிய கடற்படை கப்பலான KD லெடாங் மூலம் கண்டறியப்பட்டதோடு அவர்களுக்கு தொடக்க கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. RMN KD லெடாங் இன்று காலை சுமார் 6 மணி அளவில் RMN மவிலா 3 படகுத்துறையை வந்தடைந்தது. பாதிக்கப்பட்ட அனைவரும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளால் சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக கெடா மற்றும் பெல்லிஸிற்கான மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனத்தின் இயக்குநர் ராம்கி முஸ்தபா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் விரைவாக மேற்கொண்ட நடவடிக்கையினால் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆடவர் ஒருவர் இறந்ததை தொடர்ந்து அவரது உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2026 ஜூன் முதல் QR குறியீட்டின் புதிய மை கார்டு அட்டை, போலி அட்டைகளை தடுக்கும் முயற்சி. மலேசியர்களுக்கான அடுத்த தலைமுறை மை கார்டு அடையாள அட்டைகள் QR குறியீட்டின் வெளியிடப்படும்.
இதனால் அதிகாரிகள் ஒவ்வொரு அடையாள அட்டையின் நம்பகத்தன்மையையும் துல்லியமாக சரிபார்க்க முடியும் என உள்துறை அமைச்சு கூறியது. தரம் உயர்த்தப்பட்ட இந்த புதிய மை கார்டு அட்டைகள் அடுத்த ஆண்டு ஜூன் 1 முதல் வெளியிடப்படும். நவீன பாதுகாப்பு தரநிலைகளை பின்பற்றி மோசடி மற்றும் மை கார்டு தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த QR குறியீடு உருவாக்கப்பட்டுள்ளது. துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஷம்ஜுல் அன்வார் நசரா மக்களவையில் இதனை தெரிவித்தார். இவ்வேளையில் புதிய மை கார்டு அட்டைகளில் பூமிபுத்ரா அடையாளமும் மத குறியீடும் அச்சடிக்கப்பட வேண்டும் என முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரை ஆராயப்படும் என்றார் அவர். சரவாக்கிய பூமிபுத்ரா ஒருவர் அண்மையில் வங்கி அதிகாரியால் பொதுவெளியில் நீ ஒரு முஸ்லிமா என கேட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி புஞ்சாக் போர்னே நாடாளுமன்ற உறுப்பினர் விலி மாங்கின் அவ்வாறு பரிந்துரைத்திருந்தார். தவிர தோற்றத்தை வைத்து மலாய் முஸ்லிம்கள் என பரவலாக நினைக்கப்படுவதால் முஸ்லிம் அல்லாத சபா சரவாக்கியர்கள் ரமலான் நோன்பு மாதத்தில் பொதுவெளியில் உணவு உண்பதில் தர்ம சங்கடத்தை எதிர்நோக்குவதையும் வில்லி சுட்டிக்காட்டினார். ஆல்பர்ட் டேயின் குற்றச்சாட்டுகள் அவதூறானவை, ஷம்சுல் இஸ்கந்தார் போலீசில் புகார். தொழிலதிபர் ஆல்பர்ட் டே அவதூறு பரப்பியதாக கூறி பிரதமரின் முன்னாள் அரசியல் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஷம்சுல் இஸ்கந்தார் முகமது அகின் போலீசில் புகார் செய்துள்ளார். சபா அரசியல்வாதிகளை ரகசியமாக வீடியோவில் பதிவு செய்த டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான் உத்தரவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தொடர்பில் அப்புகார் செய்யப்பட்டது. அடிப்படையற்ற இக்குற்றச்சாட்டு பிரதமர் மற்றும் மடானி அரசாங்கத்தின் மீது களங்கம் கற்பிக்கும் தீய நோக்கத்தை கொண்டதென ஷம்சுல் அப்புகாரில் கூறியிருந்தார். இதனிடையே ஷம்சுல் இஸ்கந்தாரின் பினாமியாக தாம் செயல்பட்டு வருவதாக எழுந்துள்ள புகாரை ஒரு மாது திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆல்பர்ட் டேயின் அக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது, அது வெறும் அவதூறு என சோஃபியா ரினி பியாங் வீடியோ வாயிலாக வலியுறுத்தினார். ஷம்சுலும் முன்னதாக அக்குற்றச்சாட்டை மறுத்திருந்தார். தாம் யாரையும் பினாமியாக நியமிக்கவில்லை என்றும் இந்த குற்றச்சாட்டு உண்மையான பிரச்சனையிலிருந்து கவனத்தை திருப்பும் முயற்சி என மட்டுமே அவர் தெரிவித்தார். இந்த ஆல்பர்ட் டே என்பவர் சபாவில் சுரங்க ஊழல் நடப்பதை எழுந்த குற்றச்சாட்டுகளின் பின்னால் இருப்பவர் ஆவார். லஞ்சம் கொடுத்ததன் பேரில் 2 குற்றச்சாட்டுகளில் அவர் விசாரிக்கப்பட்டு வருகிறார். போட்டிக்கு தயாராகி வரும் தேசிய கபடி அணிக்கு நிதி சிக்கல், பொதுமக்களின் உதவியை நாடும் மலேசிய கபடி சங்கம். தாய்லாந்தில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் முதன்முறையாக கபடியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் அந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் மலேசிய கபடி குழு தீவிர பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் சுமார் 1 மில்லியன் அளவில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மலேசிய கபடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன் கூறினார். எப்படியோ சமாளித்து 9 மாத பயிற்சிகளை கடந்துவிட்ட நிலையில் போட்டி நெருங்கும் இந்த சமயத்தில் நிதி சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அருள் சொன்னார். எதிர்பார்த்த நிதி ஆதரவும் வந்து சேரவில்லை. எனவே வேறு வழியின்றி பொதுமக்களின் உதவியை சங்கம் நாடி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நன்கொடை கொடுக்க விரும்பும் நல்லுள்ளங்கள் திரையில் காணும் அல்லது கீழ்காணும் வங்கி கணக்கு எண்களில் அவ்வாறு செய்யலாம். தேசிய கபடி அணியின் போட்டி கனவு நிறைவேற பொதுமக்களின் வற்றாத ஆதரவு முக்கியம் என்றார் அவர். ரிடுவானின் அடையாளம் குறித்து IGPயின் பேச்சு ஆழ்ந்த கவலை அளிக்கிறது. இந்திரா காந்தியின் வழக்கறிஞர் விரக்தி. இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் ரிடுவான் அப்துல்லா எனும் கே பத்மநாபன் 16 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் கடைசிய குழந்தை கடத்தி சென்ற இடம் குறித்து யூகமான மற்றும் பயனற்ற விசாரணைகள் நடத்துவதாக அவரின் வழக்கறிஞர் போலீசாரை விமர்சித்துள்ளார். தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயிலின் கருத்துக்கள் மிகவும் தொந்தரவாகவும் கவலை அளிக்கும் வகையிலும் இருப்பதாக ராஜேஷ் நாகராஜன் கூறினார். புடி 95 மற்றும் சாரா போன்ற அரசாங்க உதவிகளை பெற வேறு யாரோ ரிடுவானின் அடையாளத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற ரீதியில் காலித் நேற்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆதாரங்களை முன்வைப்பதற்கு பதிலாக ரிடுவானின் அடையாளத்தை வேறு யாரோ பயன்படுத்தி இருக்கலாம் என்று IGP இப்போது யூகிக்கிறார். இதன் மூலம் இதுவரை எந்த ஒரு முறையான விசாரணையையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையே இது காட்டுவதாக ராஜேஷ் கூறினார். பார்க்க போனால் CCTV காட்சிகள் மற்றும் பரிவர்த்தனை பதிவுகளை சரிபார்ப்பது போன்ற அடிப்படை நடவடிக்கைகள் எப்போது முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றார் அவர். இப்போ உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப ரிடுவான் அப்துல்லாவை தேடி கண்டுபிடித்து மகள் பிரசன்னா திக்சாவை தாயிடம் ஒப்படைக்க போலீஸ் கடப்பாடு கொண்டிருப்பதாக IGP நேற்று கூறியிருந்தார். அன்வார் ட்ரம்ப் கையெழுத்திட்ட வாணிப ஒப்பந்தத்தில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பூமிபுத்ரா அந்தஸ்து, துன் மகாதீர் குற்றச்சாட்டு.
அமெரிக்கா மலேசியா இடையே கையெழுத்தான ART வாணிப ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பூமிபுத்திர அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மலேசிய சந்தையில் மிகப்பெரிய சலுகைகள், எளிதான அணுகல், குறைந்த தடைகள் போன்ற பல நன்மைகள் தருவதாக அவர் கூறினார். அந்த ஒப்பந்தம் முதலில் அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கு மலேசியாவை கட்டாயப்படுத்தும். அதுவே காலப்போக்கில் இந்நாட்டின் வருங்கால வாணிப கொள்கைகளை முடிவு செய்யும் அதிகாரத்தை வாஷிங்டனுக்கு கொடுத்துவிடும் என மகாதீர் அச்சம் தெரிவித்தார். அப்பட்டமாக சொல்வதென்றால் அந்த ஒப்பந்தம் நாட்டை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து விட்டதாக நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் மகாதீர் காட்டமாக கூறினார். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முதலில் சட்ட வல்லுநர்களையோ அல்லது நாடாளுமன்றத்தையோ அணுகி கலந்து பேசி அறிவுரை பொறிக்க வேண்டும், அதனை பெற்றிருக்க வேண்டும். அதை அவர் செய்ய தவறியுள்ளார். எனவே நாட்டிற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக கூறி அன்வாருக்கு எதிராக நாடளாவிய நிலையில் அரசு சாரா இயக்கங்களின் கூட்டணி போலீஸ்காரர் புகார் செய்யும் என மகாதீர் குறிப்பிட்டார். ஹாங்காங்கில் குடியிருப்பு கட்டிடங்களில் ஏற்பட்ட பெருந்தீ, 44 பேர் பலி, 279 பேரை காணவில்லை. ஹாங்காங்கில் வானுயர அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் வரலாறு காணாத அளவுக்கு தீப்பற்றி எரிந்ததில் குறைந்தது 44 பேர் உடல் கருகி மாண்டனர். மேலும் 279 பேரை இன்னமும் காணவில்லை. தாய்போ மாவட்டத்தில் வாங்ஃபுக் கோர்ட் எனும் குடியிருப்பே இந்த கடும் தீயில் சிக்கியுள்ளது. 800க்கும் அதிகமான தீயணைப்பு மீட்பு படையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். அதில் 37 வயது தீயணைப்பு வீரர் ஒருவரும் துரதிருஷ்டவசமாக தீயில் சிக்கி பலியானார். இதுவரை 8 கட்டிடங்களில் 4 கட்டிடங்களில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தீ கொழுந்துவிட்டு எரிவதால் குறிப்பாக மேல் மாடிகளை நெருங்க முடியாத அளவுக்கு அனல் அடிப்பதாகவும் இதனால் தீயை அணைக்கும் பணி பெரும் சவாலை சந்திப்பதாகவும் கூறப்படுகிறது. ஹாங்காங் வரலாற்றிலேயே மிக உயரிய 5ஆம் எச்சரிக்கை அளவில் இத்தீ வைக்கப்பட்டுள்ளது. விடிய விடிய நடந்த மீட்பு பணிகளில் ஒரு குழந்தையும் ஒரு மூதாட்டியும் காப்பாற்றப்பட்டனர். அக்குடியிருப்பு வாசிகளில் தொடர்பை இழந்த உறவினர்கள் சாலைகளில் அதிகாரிகளிடம் உதவி கேட்டு கூச்சலிட்டு வருகின்றனர். மனைவி உள்ளே சிக்கிக் கொண்டதாக 70 வயது முதியவர் ஒருவர் கீழே கதறிய புகைப்படங்களும் வைரலாகி பார்ப்போரை மனம் பதற செய்தது.